இன்றைய முஸ்லிம் சமூகத்துக்கு பாதுகாப்பு இவரா அல்லது இவரா? தலைவரே, சந்தேகமே கிடையாது. 100% இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஃபுல் பாதுகாப்பு நாங்க தான். மிடில் ஈஸ்ட்ல எங்களை மீறி உள்ள வரவே முடியாது. இல்ல தலைவரே, நாங்க தான் பாதுகாப்பு. எங்களை நம்பிதான் எல்லாரும் வராங்க. யாரு? இவனுங்களால இவனுங்களே பாதுகாக்க முடியல. இவங்க நாட்டை சுத்தி அமெரிக்காக்காரன் ஃபுல் பேச வச்சுட்டு அவன் தான் நிக்கிறான். மாண்புமிகு ஷேக் அவர்களே, பேசுங்கள். எங்க கிட்ட பர்க்கத்தா பெட்ரோல் இருக்கு தலைவரே. அதனால எங்க கிட்ட பணம் நிறைய வருது. அதனால நாங்க பாதுகாப்பு ஆள் வச்சிருக்கோம். இவங்க கிட்டே ஒண்ணுமே கிடையாது. இவங்களே பிச்சைக்கார பசங்க. ₹1 கிடையாது இவங்க கிட்ட. 45 வருஷமா சும்மா இருக்காங்க. ஆமா தலைவரே, 45 வருஷமா எங்க மேல பொருளாதார தடை இருந்துச்சு. இதே தடை இன்னொரு நாட்டுல போட்டிருந்தானுங்கன்னா அந்த நாடே இல்லாம போயிருக்கும். நாங்க 45 வருஷமா எங்க நாட்டுக்குள்ளேயே கடினமா உழைச்சி இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கோம். இவனுங்களை மாதிரியா அல்லாஹ் பொதுவா கொடுத்த சொத்தை இவனுங்களே வாயில வாரி போட்டுக்கிட்டானுங்க. ஜி நீங்க ஏதோ அமல்ல தப்பு பண்ணிருக்கீங்க. அதனாலதான் நாங்க பாருங்க பர்க்கத்தா இருக்கோம். அமலை பத்தி எல்லாம் பேசாத. அமல்ல ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க. அமலை பத்தி எல்லாம் நீ பேசாத. அப்படி அமலை பத்தி தான் நீ ஜெயிக்கணும் தான் நீ எல்லாம் என்னைக்கோ அழிஞ்சு நாசமா போயிருப்ப. சைத்தானை வச்சு முன்னேறிட்டு இவனுங்க பேசுறானுங்க. எங்க கிட்டதான் 2 பெரிய பள்ளிவாசலே இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த 2 பள்ளிவாசல் இருக்கனால தான்டா உன்னை விட்டு வச்சிருக்கானுங்க. இல்லன்னா என்னைக்கோ உன்னை ஜோலியை முடிச்சிருப்பானுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ. பள்ளிவாசலை வச்சுதான் நாங்க சம்பாதிக்கல தலைவரு. பூமிக்கு அடியில இருந்து அள்ளி தரான். அதுல இருந்து வருது வருமானம். எங்க இருந்து வருதுன்னு கூட இதுங்களுக்கு தெரியாது. இவங்க அந்த சைடே போனது கிடையாது. இவங்க அள்ளி தரான் கிள்ளி தரான்னு இருக்கிறாங்க. வருதா இல்லையா? பணம் நிறைய வருது தலைவரு. அவ்வளவுதான், பணம் வந்தா போதும் இவங்களுக்கு. மத்தபடி வேற ஒரு அறிவும் கிடையாது இவங்களுக்கு. தலைவரு, யாரை பார்த்து அறிவு இல்லைன்னாங்க? அவ்வளவுதான், உங்களுக்கு ஒரு வழி ஆக்கிடுவேன். பாத்தீங்களா தலைவரை, ஒரு சபை நாகரிகம் இருக்கா பாத்தீங்களா? காட்டு அரபிங்க தலைவரை இவனுங்க. இவங்களுக்கு ஏதோ அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை, ரசூல்லா செஞ்ச துவா. இல்லைன்னா இவனுங்க எல்லாம் இந்நேரத்துக்கு ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருந்திருப்பானுங்க. கூடி சீக்கிரம் அதான் செய்ய போறானுங்க, அது கன்ஃபார்மு. சாரி தலைவரே, அது ஒட்டகம் மேய்ச்சமா? நாங்க யார் தெரியல, சவுதி ஃபேமிலி. ஆமா தலைவரை, இவனுங்க சவுது ஃபேமிலி தான். உலகத்திலேயே ஒரு நாட்டுக்கு ஒரு அப்பனோட பேர் வச்சிருக்கிறானுங்க, சவுதுன்னு சொல்லி. எங்கேயாவது அநியாயம் நடக்குமா? யார் வீட்டு சொத்துக்கு யாரு பேர் வைக்கிறது? என்னையா மொப்பம் பேரை போய் வச்சிருக்கீங்களா தலைவரே? அதெல்லாம் வேர்க்குது பாருங்க. ஒண்ணும் இல்ல, உங்களே வேலை பேசிடுவான் தலைவர். நம்பாதீங்க. வாங்க வீட்டுக்கு சாப்பிட போலாம் வாங்க. யாருக்கும் தெரியாம இருந்தா இந்த நாய் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு போல இருக்கு. பாத்தீங்களா, மொத்த சொத்தையும் ஒரு ஃபேமிலி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க. ஒரு உம்மத்துக்கு வந்த சொத்து தலைவர் அது. கோடிக்கணக்கான முஸ்லிம்களுக்கு வந்த காசு ஒரே குடும்பம் வாயிலள்ளி போட்டுட்டு இருக்கிறானுங்க. அதெல்லாம் எங்க குடும்ப சொத்துயா. அதை பத்தி தான் பேசாத நீ. அதுக்குள்ளதான் வர கையை நீட்டி பேசாத. அவ்வளவுதான், நீ எல்லாம் அதை பத்தி பேசாத. பாத்தீங்களா தலைவரே, அடிச்சுக்கிறீங்க. நீ உன் நாட்டுக்கு இப்ப நான் சொல்லுயா? என் நாட்டுக்கா தலைவரை? நான் எவ்வளவோ பண்ணிட்டேன் தலைவரை. என் நாட்டுக்கு, என் நாட்டு மக்களுக்கும். அந்த 45 வருஷத்துல எவ்வளவோ வளர்ச்சி திட்டங்கள் பண்ணியிருக்கோம். சயின்ஸ்ல இருந்து டெக்னாலஜில இருந்து எல்லா விஷயத்தையும் டெவலப் பண்ணியிருக்கோம். பெண்களுக்கான உரிமைகளை கொடுத்துருக்கோம். பல நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கோம். பல மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், இந்த மாதிரி நாட்டோட பாதுகாப்புக்கு தன்னிறைவா அந்த நாடு வாழ்றதுக்காக பல கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கேன் தலைவரை. நீனே பண்ணிக்கீங்க ஷேக். தலைவரே, எங்க கிட்ட நீங்க ஷவர்மா சாப்பிட்டீங்களா முன்னா நேத்து? அது நாங்க தான் தலைவரை உருவாக்கணும். பாத்தீங்களா தலைவர், குணாஃபா நாங்க தான் கொடுத்தோம். மொத்தமா சாப்பிடுறாங்களே, எங்க நாட்டுல இருந்தா தயாரிச்சது தலைவர். அது நாங்க தான் ஸ்டார்ட் பண்ணது தலைவரு. கிரில் சிக்கனு நாங்க கண்டுபிடிச்சது. மந்தி இப்ப கியூ கட்டி நிக்கிறாங்க கை ஏந்தி, அது நாங்க கண்டுபிடிச்சோம். பாத்தீங்களா தலைவரை, வெறும் திங்கிற ஐட்டமா கண்டுபிடிச்சு இந்த உம்மத்தை நாசம் பண்ணி இருக்கிறானுங்க இந்த புறம்போக்குங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க வந்திருக்கீங்க. சரி போதும் நிறுத்துங்க. நீங்க சொன்னது தப்பு ஜி. என்ன தலைவரை? சாப்பாடு இல்லாம ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியாது. கண்டிப்பா. அதனால இப்போதைக்கு இவரை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். சூப்பர் தலைவரே, சூப்பர் தலைவரே, ஆக தலைவரே, சூப்பர் தலைவரே. நீங்களும் வேலை போயிட்டீங்களா? இவங்களை திருத்தவே முடியாது. தின்னு நாசமா போன கூட்டம் இது.